நிறைய பேர் சோதிப்பாங்க, ஆண்டவர் நம்மள கூட இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறாரா இல்லையா. நமக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவோம், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். இதுதான் மனித சுபாவம். ஆமீன். நம்ம நடுவில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளை கூடவே இருக்கிறவர் கர்த்தர். நமக்கு பிரச்சனைகள் வரும், கூட தான் இருப்பார். ஆனால் சந்தோஷம் வரும், கூட தான் இருப்பார். ஆனால் நாம் தான் அவரை கூட இருக்க மாட்டோம். நாம் தான் அவரை கூட இருக்க மாட்டோம். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். சகரியா 2ஆம் அதிகாரம் 10-11 சொல்லுகிறது. சகரியா, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்போது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் அழகா சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு. அப்போது வேதம் சொல்லுகிறது, சீயோனே மகிழ்ச்சியோடு இரு. சீயோன் குமாரத்தியே, ஏன்னா எவ்வளோ துக்கங்கள் இருந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ மனக்கலக்கங்கள் இருந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, சீயோனே மகிழ்ச்சியாயிரு. ஏன்னா உன் துக்கத்தை ஆண்டவர் கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் உனக்குள்ளே இருந்த அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். உனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கணும், ஆனால் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பல போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், ஆனால் அந்த நிந்தனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது அழகா வேதம் சொல்லுகிறது, சீயோனை மகிழ்ச்சியோடு இரு. ஏன்னு சொன்னால், நான் வந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? நான் வந்து கொண்டு இருக்கிறேன். நீ என்ன யோசனை பண்ணி கொண்டு இருக்கிற, நீ எந்த வழியில் நடந்து கொண்டு இருக்கிற, நீ என்ன நிலைமையில், எந்த சூழ்நிலையில் நீ இருக்கிறாய், நான் வரேன். அல்லேலூயா. ஏன்னா உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், யோசனைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் வரேன், உனக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன், நீ கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் மத்தியில் இருக்கிறேன், நான் ஊரில் வாழ போகிறேன்றாரு. நீ இருக்கிற ஊரில் நான் வாழ போகிறேன், நான் கூடவே இருக்க போகிறேன். நீ எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்தந்த ஏரியாவில் நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன், நான் உன்னோடு கூட வாழ போகிறேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் அந்த 11வது வசனம், அந்த 10வது வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வந்து உன்னோட கூட வாழ போகிறேன். நீ சாப்பிடும் போது நானும் உன் கூட உட்காந்து சாப்பிடுவேன். நீ அழறன்னு சொன்னால் நானும் அழுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறிச்சோ நீ கலங்கி கொண்டு இருக்கிற, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அழாத, நீ அழுத என்னால் தாங்கிக்க முடியாது, ஆனால் நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எதையும் நினச்சி என்ன ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து, ஏதோ ஒரு சூழ்நிலையை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த துக்கத்தில் என்னை கம்பீரித்து பாடு. உனக்கு பாரம் வரும்போது, உனக்கு வேதனை வரும்போது, உனக்கு நிந்தைகள் வரும்போது என்னை நோக்கி நீ பாடுப்பா, என்னை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடு, நான் இதோ வர்றேன், நான் கூடவே வாழ போகிறேன். அல்லேலூயா. 11வது வசனம் சொல்லுது, அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்போது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார் என்று எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியாது இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் சொன்னால், அவர் அனுப்பினாராம்.
பல நாடுகளில் இருந்து ஜனங்கள் என்னிடம் வருவார்கள், அவர்கள் எனது ஜனங்கள் ஆவார்கள். ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஒரே நல்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் பேதுரு எழுந்து ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பேசும்போது ரட்சிக்கப்படாத மக்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதான் அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பல நாடுகளில் இருந்து அந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டிருப்பார் ஒரு காலத்தை. அந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தை கேட்கும்போது பல நாடுகளிலிருந்து பல ஜனங்களை என்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. அவர்கள் எனது ஜனங்கள் ஆவார்கள், நான் உங்கள் நகரில் வாழ்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட எந்த ஊரில் நீ வசித்து கொண்டிருக்கிறீ, எந்த இடத்துல நின்று என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறியோ நான் உன்னிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்னை அனுப்பினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பிதாவானவர் என்னை பூமிக்கு அனுப்பினார் என்பதை நான் உன் நடுவில் வாசம் பண்ணி உனக்கு அற்புதங்களை செய்யும்போது நீர் புரிந்து கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 25:8 சொல்லுகிறது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அழக வேதம் சொல்லுகிறார், அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த இடத்தை உண்டாக்குவார். பரிசுத்த ஸ்தலம் என்றால் இடம். நான் வாசம் பண்ணணும், நான் கூட வாழணும்னு சொன்னால் உன் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீ எதையும் நோக்கி ஓடக்கூடாது, எதுக்கு நீ அடிமையாக இருக்கக்கூடாது, எந்த சிந்தனைக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிட்டாயானால் நான் உன் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வேணும், நான் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும், அந்த இடம் எனக்கு நீ தருவாயா? ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. உன் இருதயத்தை எனக்கு கொடுப்பியா? மக்களே, மக்களை ஆண்டவர் கேட்கிறாரு, உன் இருதயத்தை கொஞ்சம் கொடுப்பா, உன் செயலெல்லாம் ஒதுக்கி வச்சிருப்பா. நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் உங்ககிட்ட வந்தா தானப்பா நீ நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உங்ககிட்ட வாசம் பண்ணணும், நான் உன்னோட கூட இருக்கணும்பா. நான் அதை தான்பா எதிர்பார்க்குறேன். என்னை விட்டு நீ தூர தூரம் ஓடி போறியப்பா, தூரம் போகாத. ஆனால் நான் உன்னோட கூட இருக்கணும், நான் விரும்புகிறேன். உன் இருதயத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருப்பா. ஆண்டவர் இருதயத்தை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45-46 சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். போதும். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். இஸ்ரவேல் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எல்லோரும், நான் உன் நடுவிலே வாசம் பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. நான் தேவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு நீ பிள்ளையாக இருக்கணும். ஆமீன். பிள்ளை தப்பு பண்ணதான் அப்பா தண்டிப்பார். தண்டிக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பார், உணர்த்துவார். அதன்படி கேட்டு நடக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. 46வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி ஒரு யோர்தான் வந்ததனால் அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் 40 வருடம் அடிமைப்பட்டு கொடுமையை அனுபவித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை விடுவித்தது போல நான் உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்கு நீ அடிமையா இருக்கிற? அதிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், கம்பீரித்து பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அவர் பெரிய தேவன். அவர்
பெரிய தேவன். எடுத்து வாசிப்பாங்க. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அவர் பெரிய தேவனாம். ஏசாயா, சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் எப்படி இருக்கிறாரா? பெரிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது அழகா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் எப்படி இருக்கிறாரா? பெரியவராய் இருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவர். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரித்து, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாலும் அவர் நேர்த்தியாய் நடத்தி கொடுக்கிற கர்த்தர். உன்னால் முடியாதுன்னு நீ நினைக்கலாம், ஆனால் நடத்தி கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் உன்னோட கூட இருந்தா, நான் உன்னோட கூட இருந்து செய்யப்படுற காரியம் பயங்கரமாக இருக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், சீயோன் ஜனங்களே, நீ இந்த காரியத்தை பற்றி சத்தமிடு. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ ஏங்கிக் கொண்டு இருக்கலாம், அந்த காரியம் நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் நீ கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், இஸ்ரவேலின் பரிசுத்தர் பயங்கரமாக வல்லமுள்ள பராக்கிரமசாலியாக அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் வழியில் நீ போகிற வழியெல்லாம் அவர் உன்னோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வீட்டை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர் பெரிய தேவன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய இரவு படுத்து கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கூட இல்லை, மரித்து போனார்கள். ஆனால் தேவன் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பாதுகாத்து, இரவெல்லாம் பாதுகாத்து போது என்று எழுந்து நடக்க உதவி செய்கிறார், வாழ வைக்கிறார், அநேக மக்களை பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் எவ்வளோ பெரியவர் பாரு. ஆமென். எரேமியா 32ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுது. எரேமியா 32, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரிகைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம செய்கிறது என்னதென்று நாம் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்குது. அங்கே 18வது வசனம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபையை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியாரின் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. அதாவது பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மடியில் சரி கட்டுவாராம். பிள்ளைகள் மடியில் சரி கட்டு வரோம். நான் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருகிறத நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த அந்த பாவம் நம்ம மேலே கர்த்தர் வாங்குகிறார். அல்லேலூயா. அதான் அவர் இரக்கமுள்ள தேவன். பிள்ளையாடி அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியாரின் பிள்ளைகளின் மடியிலே அவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் தான் நம்மளுடைய நெற்றிலே தரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நாமம் தான் நமக்கு அலங்காரமான ஒரு
கிரீடமாக இருக்கிறது, நெத்தி சுட்டியை போல இருக்கிறது. நெத்தி சுட்டி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய நாமம் எவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தை நீ தரித்து கொள்வாயானால் நீ போக்கும் இடமெல்லாம் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கும். தோல்வி இருக்கும், ஆனால் அந்த தோல்வியில் ஒரு வெற்றி இருக்கும். முதல்ல தோல்வியை யார் கண்டாடுகிறார்களோ பின்னாடி அவர்களுக்கு ஒரு ஜெயம் கட்டாயம் காத்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தமா. நம்ம தோற்று போயிட்டோம் வாழ்க்கையில், என்னுடைய லைஃப்பில் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வெற்றி உனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரிகைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மணிபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய வழின்னு சொன்னா நீ திட்டமிட்டு செய்கிற செயல்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாராம். நீ என்ன செய்கிற? அல்லேலூயா. ஜனங்கள் செய்கிற அத்தனையும் ஆண்டவர் பார்க்குறாரு. ஏன்னா நீ நல்லதை செய்கிறன்னு சொன்னால் உனக்கு கர்த்தர் பரிசு கொடுப்பாராம். நீ நன்மை செஞ்சால் அவர் உனக்கு என்ன தருவாராம்? ஒரு கிஃப்ட் கொடுப்பாராம். அல்லேலூயா. உனக்கு எது தாமதமாக இருக்கிறது? உனக்கு கர்த்தர் ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. நன்மை செய். இன்னிலிருந்து உன்னுடைய தீய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டு விடு. எனது தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நீ விட்டுவிடு. கர்த்தர் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவர் பரிசு கொடுப்பார். தீயவற்றை செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. தப்பு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஆனாலும் தண்டனையிலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 73வது அதிகாரம் 23, 24 சொல்லுகிறது. சங்கீதம் 73. ஆனாலும் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு கூட இருக்கிறேன். எனது வலது கை பிடித்து தாங்குகிறது. நீ தூரம் போனாலும் என் கை உன்னை பிடிச்சு ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதுப்பா. ஆனால் தான் நீ ஜீவனோடு படுத்து எழுந்திருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடியல என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆனால் பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? இந்த பூமியில் உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. யோசப்பா, நான் உன்னை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்காக இந்த மனுஷனை நம்பலை, உன்னை நம்பி தான் இந்த காரியத்தில் இறங்க போகிறேன். இந்த காரியத்தில் எனக்கு ஜெயமாக கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். 3வது பாயிண்ட், இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஓசியா 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. 11வது அதிகாரம் 9வது வசனம். என்னுடைய உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். என்னாலும் அழிக்கும்படி எப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக ஒரே நரக வேதம் சொல்லுகிறது. நான் எனது கோபத்தை உன் மேலே காட்ட மாட்டேன். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராஹிமை அழிக்கும்படி திரும்பவும் மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக நான் வரேன். நான் உனக்கு விரோதமாக வரமாட்டேன். நீ எந்த பட்டணத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நீ என்னை விட்டு தூரம் போனால் நான் உன்னை மன்னிக்கிற தேவன். ஏன்னா நான் தேவன். மனிதர்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு உனக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பினா உடனே பழிக்கு பழி வாங்குறான். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு விரோதமாக வர மாட்டேன். நான் ஏன்னு சொன்னேன், நான் பரிசுத்தர். எனது கோபத்தை உன் மேலே காட்ட மாட்டேன். என்ன சொல்கிறாரு? என் கோபத்தை உன் மேலே காட்டவே மாட்டேன். ஏசாயா
66ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3-4. ஒருவர், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. 4வது வசனம் சொல்கிறது, கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்திருக்கிறது. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்களாம். அல்லேலூயா. நீ நான் கூப்பிட்டு சொல்ல வேண்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று நீ கூப்பிடுவாயானால், அல்லேலூயா, அவர் சத்தத்தை கேட்கிற தேவன். ஏன் சொன்னால், கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிரம்புகிறது. சத்தம் போட்டு கூப்பிட்டாயானால் இந்த வாசல் காலை அப்படியே ஆட்டம் கொடுக்குமா? அப்போ உன் இருதயம் உடம்பு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆடும், ஆனால் உன் சரீரம் இருதயம் முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்படும். அப்போ தாங்க நீங்கள் அந்நிய பாஷையில் உன்னால் பேச முடியும், கர்த்தரை தேட முடியும். அவருடைய அபிஷேகம் உனக்குள்ள நிரம்பினால்தான் உனக்கு ஒரு மகிமை உண்டாகும், உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். தேவனை இந்த ஆலயத்திலே சத்தம் பட்டு கூப்பிடும் போது இந்த ஆலயத்தில் உள்ள வாசல் கால் கூட நடுங்குமாம். அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தர் பாருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவர் இறங்கி இந்த ஆலயத்தையே மூடுகிறாராம். அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய மகிமையினால ஆலயத்தை நிரப்பும் போது உன்னையும் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். உன் இருதயத்தை நிரப்ப, உன் சரீரத்தை பரிசுத்தமாக்க, உன் சிந்தனைகளை மாற்ற, அவரை நீ ஆராதிக்க இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தான் சொல்றார், உன் பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுவிடு, நான் பரிசுத்தர், 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 பூமிக்கும் தேவனாய் இருக்கிறேன், வானத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன், இந்த இடத்துல நான் மகிமையாக இறங்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சிரசின் மீது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் சொல்லலாமா? கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். செப்பனியா 3:17 சொல்லி முடிச்சிடலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, செப்பனியா எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி 17 தினமா உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூற. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அவர் உன்னோடு கூட இருக்கிறாராம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா? அவர் நிறைய சந்தோஷப்படுகிறாராம் உன்னை குறித்து. என்ன பண்ணுறாரா? ரொம்ப சந்தோஷம். ஒரு விழான்னு சொன்னாக்கா நம்ம எவ்வளோ ஜனங்களை கூப்பிட்டு வர வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக கோலாகலமாக கொண்டாடி வர கெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா பார்க்கறதுக்குறோம். எப்படி சொல்கிறது? அதை என்ன செய்கிறோம்? அதை நல்லா விருந்து வைக்கிறோம். அந்த சந்தோஷத்தில் அவங்க சாப்பிடும்போது நல்லா சமைச்சு போட்டோன்ற சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷப்படுறோம். நல்லா செஞ்சாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டாங்கன்னு வந்தவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் அது போல் உண்மையில ரொம்ப பிரியமாக இருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 18:19-20 முடிச்சிடலாம். மத்தேயு 18:19-20 19-20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால்
அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறார்களோ, போதும். ஆண்டவர் அழகா சொல்ல, அல்லாமல் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகவும் பூமியில ஒருமனப்பட்டு இருந்தால், 2 பேர் சேர்ந்து ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணாக்கா, அங்கே அழகா சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். 2 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிப்பாயானால் அது உனக்கு வெற்றிகரமாக்க முடியும். அல்லேலூயா. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன்.